ஷே பெஸ்டோ நீதிமன்ற கோர்ட்டில் சட்டப்படியாக வழக்கறிஞர்களை கூப்பிட்டு ஆட்சி கலைச்சாச்சுப்பா, நீ வழக்கு ஆடுறது அரசியல்வாதிக்கு ரொம்ப ஆடுத. நாங்கள் கணக்கு வழக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சிட்டி கிராமத்தில் போய் எல்லாம் ஆட்டத்தில் இருந்து விவசாயத்தை பூரா அழிச்சிட்டான். அவர் கடவுள் கணக்கு கொடுத்துட்டாரு. நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அவனை கேட்டு அவன் ஆட்சியும் கலைச்சிருங்கப்பா. அரசியல்வாதி ஆட்சி, வழக்கறிஞர்கள் ஆட்சியும் கலைச்சிருங்க. அதையும் கையெழுத்து போட்டு முடிச்சிருங்க. கடவுள் போட்டார் கணக்கு முடிச்சிடணும். ஒட்டை தொடச்சி முடிச்சிடுவார். முடிச்சுட்டு தான் குடுக்கிற குடுப்பில் வல்லுசாக கொடுப்பார். தப்பு செய்கிறா அப்படின்னா ராஜெக்ஷன் பூதங்கள் போகும்பா. இங்கேருந்தே அவர் கையோட்டத்தில் பார்ப்பார். ஒரு பெரு விரலை வச்சு பார்ப்பார் எந்தெந்த நீதிமன்றத்தில் என்ன நடக்கு ஏது நடக்கு. அப்போ ராஜெக்ஷனை கூப்பிடுவார். இங்கே வாடா, அவனை நெரிச்சு அவன் குடும்பத்தை நெரிச்சு விட்டுறா. பூதத்துக்கு அந்த அவனுடைய ரத்தத்தை பூதத்துக்கு கொடுத்துட்றா. சாப்பாடு சாப்பிட்டு போட்டோம், அவ்வளோதான். இதுதான் கணக்கு. இப்படி தான் முடிப்பார். தப்புக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடவுள் பூமியில் உட்கார்ந்து தப்புக்கு தண்டனை அந்த குடும்பமே க்ளோஸ் பண்ணுவார். அந்த குடும்பத்தில் ரத்தத்தை குடிக்கிறது, காவு வாங்கி குடிக்கிறது பூதம் குடிச்சிடும். ராஜெக்ஷன் நெரிச்சிடுவான். நெரிச்சு முடித்தோடனே அதை அந்த குடும்பமே அப்படியே ஒட்டு மொத்தமாக எங்கிட்டா கிளம்பையில் தூக்கி அது கணக்கு கொடுத்துருவார். பூதம் ராஜெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருப்பான். நெரிச்சிடுவான். பூதம் போய் அழகாக குடும்பமே சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். இதான்ப்பா கணக்கு. தண்டனை கொடுக்கலன்னு சொன்னார்ல, 7 ஜென்மமாக நான் மானிட பிறவிக்கு தண்டனை கொடுக்கல, படைத்தேன், என்னவே எதிர்த்து நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். கடவுளே சொல்லிட்டார். ஆனால் நெரிச்சிடும். வழக்கறிஞர்கள் கொஞ்சம் பார்த்தே போய்க்கோங்கப்பா. என்னமோ கணக்கு உப்புக்கு சப்புக்கு நாங்கள் கணக்கு போட்டு கொட்டு மேலே அடித்து நாங்கள் உழுதோம் நீ நினைக்காத, சரியா? வழக்கறிஞர்கள் சிட்டி கிராமத்தில் நுப்பாட்டி இருக்கலாம். என்ன நுப்பாட்டலாம்? விவசாயத்தை அழிக்காத, வீடு பில்டிங் கட்டாத, மில்லு தொழிற்சாலை போடாத, எல்லாம் 2ஆம் நம்பரை பார்க்க. எங்களுக்கு கொண்டா காகித பேப்பர் கொண்டா, நாங்கள் நிறைஞ்சு பொண்டாட்டி பிள்ளையோட நாங்கள் போகணும் நீ நினச்சிட்ட. புரியுதா? எல்லாம் தப்பு செய்கிறவனே, ரொம்ப அளவுக்கு மீறி வர்றவனை போய் நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார தனியாக அறையில் சந்தித்து அதை விடுதலை வாங்கிட்டு போயிருத. அது தப்பு. தப்புக்கு தப்பு செய்யாத, தப்பு தண்டனை செய்யாத, தண்டனை வாங்கிக்கோ அப்படின்ட்டார். தப்புக்கு தண்டனை வாங்கிக்கோ. தப்புக்கு தண்டனை கொடுத்து ஆகணும். நீ ஏன் கொடுக்க விடலை, ஏன் தப்பு செய்ய விட்டா அப்படிங்கிற கணக்கு அவர் கேள்வி கேட்காரு. வழக்கறிஞர்களும் கேட்காரு. ஆனால் ஒன்றும் நடக்கலைன்னு நினச்சி இருக்காதியப்பா. இப்போ ராஜெக்ஷன் இறக்கிட்டாரு. ரத்தத்தை குடிக்கிறது பூதம், அடித்து நொறுக்கிறது ராஜெக்ஷன். இப்போ ராஜெக்ஷன் வந்து எப்படியும் அந்த குறிப்புகள் ராஜெக்ஷன் 1001 இருக்குது. தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா ஆந்திரா, எல்லா மொழியும் ராஜெக்ஷனுக்கு தெரியும். டெல்லினா டெல்லி. இந்த 1000மும் போய் நெரிச்சிடும். அடுத்தாப்புல பூதங்கள் கோடிக்கணக்காக போகும். ரத்தத்தை சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். மானிட பிறவியை அழிக்க முடியாதுன்னு நினைக்காத, செகண்டில் அழிச்சிருவார். பூதத்தை விடுவார், ராஜெக்ஷன் விடுவார். அப்படியே சிட்டி கிராமத்தில் ஒரே நாளில் கூட முடிச்சிடும் ராஜெக்ஷனும் பூதமும். நல்லா புரிஞ்சுக்கோ. கடவுள் அதான் சொல்லிட்டார்ல, தண்டனை கொடுக்கல அதனால் ஆடிட்டான்டா அப்படிங்காரு. புரியுதா? அவரே எங்கள் அண்ணன் எங்கள் சொல்லுதார், தண்டனை கொடுக்கல ஆடிட்டான்டா. மானிட பிறவி பூமியை சுத்தம் பண்ணு, ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு இறை கொடுக்கணும், அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் விட்டேன், அதை பூரா திருப்பி மாற்றி அடித்து பல பறவைகள் விலங்குகளை பூரா தின்னுட்டு பூமியை அழிச்சிட்டான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செய்தான் மானிட பே அப்படின்ட்டார். ஆனால் ஒன்று விட மாட்டார். இப்போ தண்டனைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ எல்லாம் விமானத்துக்கு அங்கே பூரா அந்த நாட்டில் எல்லாம் எண்ணெய் கிணறு சொல்லி முடிச்சிருவார். ஐயா சொல்லிட்டார் ராஜேஷனை கூப்பிட்டு, எண்ணெய் கிணறு சொல்லி முடிச்சிரு, பெட்ரோல் டீசல் சொல்லி முடிச்சிரு, எல்லா ஏற்றுமதி இறக்குமதியை சொல்லி முடிச்சிரு, ஒன்றும் இருக்கக்கூடாது. அதான் அந்த நாட்டுக்குள்ளே கிராமத்தில் இருக்கிற பேர்வாதியை களை எடுத்துகிட்டு பேர்வாதியை விவசாயம் பண்ணி சாப்பிடட்டுன்னு சொல்லிட்டார். பேர்வாதி களை எடுத்துருவார். ஒரு கிராமத்தில் பேர்வாதியை களை எடுப்பார். பேர்வாதி சொல்லி முடிச்சிருவார். புரியுதா? பேர்வாதி சொல்லி முடிச்சிருவார். பேர்வாதி அதை வச்சு விவசாயம் அப்போ தான் பயந்து ஒழுங்காக கையெடுத்து கும்பிட்டு போவான். புரியுதா? காமுட்டா பேக காமுட்டாச்சி பெண்ணு ஆணம் அறிவியட்ட துப்பு கட்ட நாயை முக்கால் சத்தியம். இல்லை நாய் பவர் விட்டார். இப்போ நாய்க்கு போயிடுச்சு. இப்போ ஆடு மாடு கோழி பறவைகளை மூக்க விட்டோன்னே அதாட்டு அவன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகல நடு ரோட்டில் தூக்கி விட்டு ஆடை அவனை அவுத்து விட்டுட்டு மோந்து பார்த்துருவேன். ஒழுங்காப்போ அந்த மாதிரி விட்டுருவார். புரிஞ்சிக்கோ. கடவுளால் தான் உங்களை அடக்க முடியும், வேறு யாராலும் அடக்க முடியாது. முக்கால்